ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 தேர்வு சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. நீங்க எல்லாருமே தேர்வ நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு உங்களுக்கு தேர்வு எப்படி இருந்தது? கஷ்டமா இருந்ததா? படிச்சதெல்லாம் வந்ததா? எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல போட்டுடுங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் பார்த்து, நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நடந்த குரூப் 2 தேர்வுல வந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர எடுத்து அந்த கொஷினுக்கான பதில் என்னங்கிறத பார்க்க போகிறோம். கேள்வி எங்கிருந்து வந்திருக்கு? ஸ்கூல் புக்லேருந்து வந்திருக்கா? இல்லை வெளி சோர்ஸ்லேருந்து வந்திருக்காங்கிறதையும் பார்க்க போகிறோம். அப்படி ஸ்கூல் புக்கில் இருந்து வந்திருந்தா எந்த புக்லேருந்து வந்திருக்கு? 10ஆம் வகுப்பா? இல்லை 7ஆம் வகுப்பா? 8ஆம் வகுப்பா? அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். புதிய சமச்சீர் புத்தகமா? பழைய சமச்சீர் புத்தகமா? அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப பேசாமல் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். என்கிட்ட இருக்கிற கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாவரத்தையும் அதுக்கான அடிப்பகுதியையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டு தான். நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் முதல் இயல் பகுதியிலேயே இதை தான் கொடுத்துருக்காங்க. நாம்ளும் இப்போ ரீசெண்டாக தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். லைன் பை லைன் கொஷின் வீடியோ போட்டுட்ருக்கோம். 10ஆம் வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6 இயலுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயுமே இந்த கொஷினை வச்சுருந்தோம். ஸோ அப்படியே கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளத்துடைய அடிப்பகுதி தட்டு, கரும்புடைய அடிப்பகுதி களி, மூங்கிலுடைய அடிப்பகுதி கலை, அடுத்தது வேப்ப மரத்துடைய அடிப்பகுதி அடிமரம். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ புக்கிலேருந்து கேட்டதுனால நமக்கு எளிமை தான். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். யானையின் ஒளி மரபை கண்டறிக. அதாவது யானை எப்படி கத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் யானை பிளிரும் என்பது கரெக்டு. யானை பிளிரும். அடுத்து 3வது கேள்வி. 3வது கேள்வி தானப்பா ரொம்ப கஷ்டமாக கேட்டு விட்டாங்க. மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. தொகை மரபுனா மான் கூட்டத்தை பற்றி கேட்குறாங்க. இப்போ மான் கூட்டம்னா அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் எனக்கே தெரியவில்லை நண்பா. ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஒருவேளை மான் நிறை வரலாமா? இது வரலாமா அப்படிங்கிறது தெரியவில்லை. இது டிஎன்பிஎஸ்சி சொன்னால் தான் தெரியும். நானும் தேடி பார்த்தேன், எனக்கும் ஆன்சர் கிடைக்கல. இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. மற்ற நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து 4வது கேள்வியாக பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற 4 சொல்லில் எது பொருந்தாது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, செற்றார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம், உற்றார்னா நண்பர்னு அர்த்தம், நன்னார்னா பகைவர்னு அர்த்தம், ஒன்னார்னா பகைவர்னு அர்த்தம். அப்போ இங்கே எது பொருந்தாதது? உற்றார் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அடுத்தது 5வது கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ 2வது எழுத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போதும் எளிமை தான். இப்போ நீங்கள் காங்கா சான்யா அந்த வரிசையை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா கூட இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரா வரும், அப்புறம் இந்தலா வரும், அப்புறம் வா வரும், அப்புறம் இந்தலா வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் விடை. அடுத்தது 6வது கேள்வி. வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வென்றினா வெற்றி நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க. ஆனால் அது வலிக்கு வருமானு கேட்டால் வராது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா விரல் என்பது தான் கரெக்டு. வெற்றி, வீரம், வலி ஆகியவற்றை குறிக்கும் சொல் விரல் என்பது கரெக்டு. அடுத்தது 7வது கேள்வி. பிரித்து எழுதுக. அதாவது பிரித்து எழுதுக கேட்டாலுமே ரொம்ப கடினமாக கேட்டிருக்காங்க பாருங்கள். வேநன்மை எங்கிருந்து தான் எடுத்தாங்களோ தெரியல. இன்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? என்னுடைய கணிப்பு வேன் கூட்டல் அண்மை இதுதான் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வராது. சரிங்களா? ஸோ இதான் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரில. போன குரூப் 4 கூட இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள். சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று. இது ஓரளவுக்கு ஓகே தான். அது ஒன்று என்பது கரெக்டு. அடுத்தது 9வது கேள்வி. சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் மனம். இதையும் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரில. ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கான பதில் மனம் என்பது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியாக தெரியவில்லை. இந்த 3 சுழி இன் வந்தால் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் இது வர வாய்ப்பு இல்லை. இன் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மனம் என்பது தான் வர வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரிந்து. சரிங்களா? அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. இது வந்து இலக்கண கொஸ்டினுங்க. கூற்று
எது யாது என்னும் சொற்கள் சுட்டுச் சொற்களாகும். என்னது சுட்டுச் சொற்களாம் பாருங்களேன். காரணம் ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. நல்லா கவனிங்க. சுட்டெழுத்துக்களை பற்றி நம்ம பலமுறை பார்த்தோம். ஆ இ உ இந்த 3 தான் சுட்டெழுத்து. அதை எழுதுகிறேன் பாருங்கள். ஆ இ உ இந்த 3 தான் சுட்டெழுத்து. எங்கப்பா ஏ யாலாம் சுட்டெழுத்து? இதெல்லாம் வினா எழுத்து. ஸோ இதுவும் தவறு, இதுவும் தவறு. அப்போ விடை கூற்றும் தவறு, காரணமும் தவறு. இதுதான் ஆன்சர். எப்படியெல்லாம் குழப்பற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது 11வது கேள்வி பொறுத்துக. அதாவது இலக்கணம் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. உயர்த்திணை அக்ரிணையை வச்சு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் மனுஷன் மட்டும்தான் உயர்த்திணை, மற்ற எல்லாமே அக்ரிணை தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது நாய், நாய் என்பது சிங்கிள், அப்போ அக்ரிணை ஒருமை என்பது கரெக்டு. அவர் அவர்கள் என்பது உயர்த்திணை பன்மை, நிறைய பேரை சொல்கிறாங்க, ஸோ பன்மை. அவை நாய்கள் பன்மையை சொல்கிறாங்க, ஸோ அக்ரிணை பன்மை. தங்கை என்பது உயர்த்திணை பெண்பால் ஒருமை. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ தான் கரெக்டு. அடுத்தது 12வது கேள்வி ஒற்றுப்பிழையை சரி செய்க. இங்கே தாங்க நமக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். ஸோ இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அருளிய வழிகளை, இங்கே இக்கு கண்டிப்பாக வர வேண்டும், இப்பு வர வேண்டும், கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இக்கு வராதனால இது தவறு. சரி, 2வது ஆப்ஷன் பாருங்கள். வள்ளலார் அருளிய சேர்த்தியே போட்டாங்க, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழிகளை எங்கப்பா அதுக்குள்ளே பிடிஎஃப் மேலே ஓடுது. வழிகளை இக்கு, கடை இப்பு வரல. ஸோ இங்கே இப்பு வராதனால இதுவும் தவறு. அடுத்தது வள்ளலார் அருளிய வழிகளை, இங்கே பாருங்களேன், இக்கு தேவையில்லாமல் இக்கு, இதுவும் தவறு. கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும், தவறு. அடுத்தது பாருங்கள், வள்ளலார் அருளிய வழிகளை, கரெக்டாக இக்கு, கரெக்டாக இப்பு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 13வது கேள்வி பிழையற்ற தொடரை தேர்க. எது பிழையற்ற தொடர்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, கரெக்டு. ஏன்னா இது பாருங்களேன், இது பன்மையில் வந்திருக்கு, முடிவும் பன்மையில் தான் வந்திருக்கு, ஓகே, கரெக்டு. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர், கரெக்டு. தொண்டர்கள் பன்மை, குவித்தனர், ஓகே, பன்மை. அப்போ இதுதான் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மற்றதில் தவறு இருக்கும். சரி பாருங்கள், அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவித்தனர், குவித்தனர் வராது. ஸோ 3லையும் அதே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது நமக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஓகே தான், சரிங்களா. அப்போ 1 தான் கரெக்டு. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். இதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, டக்குன்னு பேர் மறந்து போச்சே, அந்த குறளை வச்சு அப்படியே கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் முகம் திரிந்து நோக்கினால் விருந்தினர் உள்ளம் வாடும், சரிங்களா. முகம் திரிந்துன்னா அதாவது நம்ம அவங்கள சந்தோஷமாக வரவேற்றா சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க, நாம் மூஞ்ச கடுகடுன்னு வச்சு கூப்பிட்டோம்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ அதான் கருத்து, இங்கே இதுதான் விடை. அடுத்து 15வது கேள்வி உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன. இதுக்கான பதில் என் சரிதம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. இது பழைய சமச்சீர் புத்தகம், பழைய புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ பழைய புத்தகத்தையும் படிக்க வேண்டும். ஆனால் 6ஆம் வகுப்பு, சரிங்களா, எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 16வது கேள்வி பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. நல்லா கவனிங்க, நடத்தப்படாத இதழ், நடத்தப்படும் இதழ்னு போட்டுறக்கூடாது, சரிங்களா. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இது 6ஆம் வகுப்புலேயே இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகியவற்றை நடத்தியிருப்பார். தேசபக்தன் என்பதை நடத்தியிருக்க மாட்டார். இது எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 9ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் திருவிக்கா அவர் நடத்தியது தேசபக்தன் அப்படிங்கிற இதழ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறானது. அடுத்து 17வது கேள்வி கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வியை எப்படி எடுத்திருக்காங்க தெரியுமா? அதாவது ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இங்கே இந்த கனலிங்கிறதும் இருக்குது. எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்பில் இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள். கனலி அப்படிங்கிறதுக்கான பொருளை அகராதியில் காண்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கு படிக்கிற மாதிரி இருந்தால்
நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படிக்க வேண்டும். மொழித்திறன் பயிற்சியில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணழி என்பது சூரியனையும் குறிக்கும், நெருப்பையும் குறிக்கும், பன்றியையும் குறிக்கும், கரும்பை குறிக்காது. அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பத்தியை ஒன்று கொடுத்துட்டு பத்தியில் இருந்து கேள்வியை கேட்க போகிறாங்க, நம்ம பதில் கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை எவை? இதுக்கான பதில் அறநூல்கள். இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க, புறத்தேவைக்காக அறிவு சார்ந்த நூல்களும், அகத்தேவைக்காக அறம் சார் நூல்களும். அகத்தேவைன்னா உள்ள தேவை, உள்ள தேவைக்காக அறம் சார்ந்த நூல்கள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, இளமையாக இருக்க உதவும் கலை என்ன? இதுக்கான பதில் இளமையாக இருக்க உதவும் கலை கல்வி. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இளமையாக இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது. ஸோ கல்வி என்பது கரெக்டு. அடுத்தது, மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? இதுக்கான பதில் புறநடை பயிற்சி. அடுத்தது, வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? இதற்கான பதில் அகநடை பயிற்சி. அடுத்தது, கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகின்றோம்? இதுக்கான பதில் நாம் இளமையாக மாறுகின்றோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதில் மிரட்சி. மிரட்சினா பயம். இடியோசை கேட்ட நாகம் போல என்றால் மிரட்சி. அடுத்தது 24வது கேள்வி, நீரு பூத்த நெருப்பு போல. இதில் வரக்கூடிய நீரு என்பதன் பொருள் என்ன? இதுக்கான பதில் சாம்பலுங்க. திருநீரு, நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுருந்தா கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். சாம்பல் என்பது கரெக்டு. அடுத்தது 25வது கேள்வியை பாருங்கள். மீத்தூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கிறதுல கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, மீத்தூன் விரும்பேல்னா என்ன அர்த்தம்? அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். சரி, அதோட தொடர்புடைய பழமொழியை பார்க்கலாமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது சுத்தத்துக்கானது. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீரடித்து நீர் விலகாது, இதுவும் தொடர்பில்லை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, இதுவும் தொடர்பில்லை. நொறுங்க தின்றால் 100 வயது. ஸோ நல்லா கவனிங்க, நொறுங்கி சாப்பிட்டா 100 வயது வரைக்கும் வாழலாம். மீத்தூன் விரும்பேல், அதிகமாக சாப்பிடலை, கரெக்டாக சாப்பிட்டாலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ 2 தான் கரெக்டு, சரிங்களா? அப்போ டி தான் ஆன்சர். அடுத்து 26வது கேள்வி, புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்ற அறிவிப்பு எந்த துறையை சார்ந்தது என்று கண்டறிக. ஸோ இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, புவியியல் சுரங்க ஆணையர் அலுவலகம். ஸோ இது எதுக்கு வரும் அப்படின்னா, உயர்கல்வித்துறைக்கு கண்டிப்பாக வராது, சுற்றுச்சூழலோடு வராது, அதே மாதிரி வனத்துறையோட கண்டிப்பாக வர வாய்ப்பே கிடையாது. ஸோ இயற்கை வளங்கள் துறை தான் கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர், சரிங்களா? இயற்கை வளங்கள் துறை என்பது கரெக்டு. அடுத்தது 27வது கேள்வி, அசலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இதற்கான பதில் தாக்குபவர் என்பது கரெக்டு, தாக்குபவர். அடுத்தது 28வது கேள்வி, பொறுத்துக. இதை வந்து புவியியல் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. நீங்கள் புவியியல் புத்தகத்தை படிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னாலும் கலைச்சொல் என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதை வச்சு கூட கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த அரைட் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. இதுக்கு நான் பதில் வந்து கத்தி முனைக்கல் என்பது கரெக்டு. இங்கே 2வதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, டி தான் ஆன்சர். அடுத்தது 29வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. எது கரெக்டான தொடர்னு கண்டுபிடிக்கணும். ஒருமை பன்மையை வச்சு கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? கிளைகள் முறிந்து விழுந்தது, இது தவறுங்க. இங்கே பாருங்களேன், கிளைகள்னு பன்மையை கொடுத்துருக்காங்க, விழுந்ததுன்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க, விழுந்தன அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ தப்பு. அடுத்து பாருங்கள், மரம் வேகமாக வளர்ந்தன, மரம்னு சிங்கிள் கொடுத்துருக்காங்க, வளர்ந்தனன்று பன்மை கொடுத்துருக்காங்க, தவறு, வளர்ந்தது அப்படின்னு தான் வந்திருக்கணும். அடுத்து, குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, இது வந்து கரெக்டுங்க, தாவின பன்மை, குரங்குகள் பன்மை, ஓகே. அடுத்து, யானைகள் குட்டிகளுடன் சென்றது, இதுவும் தவறு, சென்றன அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டு. அடுத்து 30வது கேள்வி, பொருத்தமான காலத்தை சுட்டுக. காலத்தை கண்டுபிடிக்கணும். கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான், செல்கிறான் என்பது எந்த காலம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் இது நிகழ்காலம்,
அவன் இப்போ தான் போயிட்டுருக்கான். சரிங்களா? அப்போ நிகழ்காலம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து 31வது கேள்வி. புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. முதல்ல இதுக்கான பதில் என்னங்கிறது நமக்கு தெரியணும். புல்வாய்னா என்ன, நவ்வினா என்ன, உலைனா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே மானை குறிக்கக்கூடிய சொற்கள். ஸோ மானில் வந்து ஆண் மானுக்கு வேறு பேர் இருக்குது, பெண் மானுக்கு வேறு பேர் இருக்குது. இவங்க கேட்டிருக்கிறது பெண் மானை தான் கேட்டிருக்காங்க. அப்போ விடை பிணை என்பது கரெக்டு. பிணை. அடுத்தது 32வது கேள்வி. அடவி என்ற சொல்லின் பொருள் என்ன? இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குங்க. அடவி என்ற சொல்லின் பொருள் காடு. அடவினா காடு. அடுத்து 33வது கேள்வி. பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். இது வந்து ஒரு திருக்குறள். இந்த குறட்பாவில் மிகுதி என்ற பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. அதாவது உரிச்சொல் தொடர கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கூர் அப்படிங்கிறது மிகுதியை குறிக்கும். கூர் என்பது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 34வது கேள்வி. உதகை என்ற மருவுச்சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. உதகை அப்படின்னா உதக மண்டலம். ஸோ இது கொஞ்சம் ஈஸி தான். அடுத்து 35வது கேள்வி. பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இங்கே அது வருமா, அஃது வருமா, இது வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். உயிரெழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ இங்கே வந்து அது வரக்கூடாது, அஃது அப்படிங்கிறது தான் வரணும். இதுதான் கரெக்டு. அடுத்து 36வது கேள்வி. இவனுக்கு வீடு 1, 2 இருக்கிறது. இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன வரும்? 1 மற்றும் 2 இருக்கிறது இப்படி வருமானு கேட்டால் வராது. 1 இல்லை 2 இருக்கிறதா வராது. 1 அல்லது 2 இருக்கிறது இதுதான் வரணும். 1 தான் 2 இருக்கிறது தவறு. ஸோ அல்லது என்பது தான் இங்கே கரெக்டு. அடுத்து 37வது கேள்வி. நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்த நாடு வேற்று நாடு ஆகா, தமவே ஆம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இது வந்து பார்த்திங்கன்னா பழமொழிங்க. இந்த பழமொழியில் இடம்பெற்றிருக்கிற இணை எழுத்து இடம்பெற்ற சொல்ல கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. இணை எழுத்துன்னா ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் இன்னொரு எழுத்து எப்பயுமே தொடர்ந்து வரும். அதை தான் இணை எழுத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே இணை எழுத்து இடம்பெற்றிருக்கிறது வந்து இதுதான் கரெக்டு. அதாவது இன் அடுத்து டா வரணும். நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டம், பண்டம் அப்படி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ இன்னுக்கு அடுத்து டா தான் வரும். ஸோ இங்கே வேண்டுவது அப்படிங்கிறது தான் இணை எழுத்து இடம்பெற்ற சொல். அடுத்து 38வது கேள்வி. உறுதிக்கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. உறுதிக்கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்றும் குறிக்கலாம். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. காரணம் அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. கரெக்டு தான். சுட்டெழுத்து எங்கே இருக்கோ, எந்த எழுத்து வருதோ அதை வச்சு அகச்சுட்டு புறச்சுட்டு சொல்கிறாங்க. ஸோ உறுதிக்கூற்றும் சரி, காரணமும் சரி, இரண்டுமே சரிதான். அடுத்து 39வது கேள்வி. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன யாவை? இதுக்கான பதில் ஊ அப்படின்னு வந்தால் அது இடைநிலை சுட்டு. நல்லா கவனிங்க. ஈ வந்தால் அண்மை சுட்டு, ஆ வந்தால் செய்மை சுட்டு, ஊ வந்தால் இடைநிலை சுட்டு. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 40வது கேள்வி. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எதிர்ச்சொற்களை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மை அப்படின்னா பொய்மை. அப்போ விடை இங்கே ஏ தான் ஆன்சர். இதெல்லாம் ஓரளவுக்கு எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 41வது கேள்வி. எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தை இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல எந்தைனா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் ஆன்சர் போட முடியும். இது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 7th பாரதியார் பாடல்கள் ஒன்று இருக்கும். அந்த பாட்டில் எந்தைங்கிறத கொடுத்துருப்பாங்க. எந்தைனா என் தந்தைன்னு அர்த்தம். என் தந்தை இதுக்கு எதிர்ச்சொல் என் தாயின்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? தாயின்னு சொல்லக்கூடாது, தவறு. நுந்தைன்னு தான் சொல்லணும். என் தந்தைனா பதிலுக்கு எதிர்ச்சொல் உன் தந்தை. சரிங்களா? அப்போ நுந்தை அப்படிங்கிறது தான் வரணும். நும் தந்தை இதுதான் அர்த்தம். அடுத்து 42வது கேள்வி. பிழையான தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. கரெக்டாக தான் இருக்குது. அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. இதுவும் கரெக்டு. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. கரெக்டு. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர்.
இங்கே பாருங்களேன், இந்த மழைன்னா வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை. ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும்? இந்த லை தான் வந்திருக்கணும். ஸோ இதுதான் தவறு. அடுத்து பாருங்க, 43வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. காரணம், புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக் கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கு ஏற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். ஸோ இதுவும் கரெக்டானு கேட்டால் கரெக்டு. இரண்டும் கரெக்டு, சரியான விளக்கம் தான். பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 44வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. அதாவது தென் திராவிட மொழிகளை கேட்குறாங்க. இது வந்து எங்கே இருக்கும்னா 9th தமிழ் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு இயல்லையே கொடுத்துருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு எல்லாமே தென் திராவிட மொழிகள். மற்றதில் என்ன தவறுனா தெலுங்கு அப்படிங்கிறது நடு திராவிட மொழி, குயி அப்படிங்கிறது வட திராவிட மொழி, குரூக் அப்படிங்கிறதும் வட திராவிட மொழி. சரிங்களா? குயி வந்து நடு திராவிட மொழின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து வராது, கண்டிப்பாக வராது. ஸோ அப்போ வந்து 2 தான் கரெக்டு. அடுத்து 45வது கேள்வி. ஈவில் டோயர் என்ற ஆங்கில சொல்லிற்கான தமிழ் சொல்லை கண்டறிக. இதை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரில. விடையை பார்க்கலாங்களா? விடை இது வந்து கெடுப்பவர் என்பது தான் கரெக்டு. கெடுப்பவர், ஈவில் டோயர்னா கெடுப்பவர் என்று தான் அர்த்தம். அடுத்தது 46வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஓம்னிசென்ட், இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல நண்பா. இதுக்கான பதில் எல்லாம் அறிந்த நிலை. ஸோ நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது போல் இருக்கிறது. ஸோ இந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் படித்தா பத்தாது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது போல இருக்குது. அடுத்து 47வது கேள்வி. மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பார்கள்? மறு ஆய்வு மனு அப்படின்னா ரிவ்யூ பெட்டிஷன். ரிவ்யூ பெட்டிஷன். அடுத்தது மரபுத் தொடர்களை பொருளோடு பொறுத்துக. இதற்கான பதில் காணல் நீர்னா கிடைக்காத ஒன்று, கரையேறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீளுதல், கை கழுவுதல்னா விட்டு விடுதல், குரங்கு பிடினா உறுதியாக பற்றுதல். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் கரெக்டு. அடுத்தது 49வது கேள்வி. கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. கடுக்காய் கொடுக்கறது, இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கான பதில் ஏமாற்றுதல் என்பது கரெக்டு, ஏமாற்றுதல். அடுத்து 50வது கேள்வி. இங்கே பாருங்களேன், போர்டு, அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. இங்கேயே கொடுத்துட்டாங்க, முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடுன்னு கொடுத்துட்டாங்க. பட் இங்கே கேள்வியை அப்படியே தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக. அன்றாடம் அவர் பார்க்க வேண்டிய பதிவேடு, வருகை பதிவேடு பார்க்க தேவையில்ல. யார் வந்தாங்க, யார் ஆப்சண்ட் ஆனாங்கன்னு அவர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாமத வருகை பதிவேடு பார்க்க வேண்டியது கிடையாது. சுத்த நகல் பதிவேடும் பார்க்க தேவையில்லை. கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு இதை கண்டிப்பாக அவர் பார்ப்பார். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது 51வது கேள்வி. உயிரியலில் அப்ளோமனியா என்னும் ஆங்கில சொல்லுக்கு இனியான கலைச்சொல் தருக. இதற்கான பதில் மனநோய். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலிங்க. இதெல்லாம் வந்து நெட்டில் நாங்கள் சர்ச் பண்ணி எடுத்தது. எனக்கே இதுக்கான பதில் தெரியாது. ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 52வது கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் முதியோருடைய கேளா நிலை வர வாய்ப்பில்லை. ஏன்னா ப்ரெஸ்போபியா அப்படின்னா தான் காது கேளாத நிலை. இங்கே வந்து என்ன வாய்ப்பாக இருக்குன்னா, இதுக்கான பதில் சரியாக தெரியவில்லை நண்பா. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்து 53வது கேள்வி. வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலைச்சொற்களோடு பொறுத்துக. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கலைச்சொல் அப்படிங்கிற பேரில் நிறைய ஆங்கில சொற்களை கேட்குறாங்க. ஸோ நிறைய சொற்களை நம்ம கற்றுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டர் அப்படின்னா பண்டமாற்று, பார்கெய்னிங் அப்படின்னா பேரம் பேசுதல், பேடு டெபிட்னா வாராக்கடன். அடுத்து இதுக்கு பார்த்திங்கன்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம் அப்படின்னு பொருள். இதுக்கு பார்த்திங்கன்னா சி தான் ஆன்சர். ஸோ இங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரில. அடுத்து 54வது கேள்வி. பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. அதாவது அக்ரிணையாக இருக்கணும், பன்மையாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எது கரெக்டாக வருங்க? அவள் என்பது உயர்த்திணை, ஸோ கண்டிப்பாக வராது. அவன் என்பதும் உயர்த்திணை வராது. மரம் என்பது அக்ரிணை, ஒருமை, ஸோ வராது. அவை என்பது அக்ரிணை, அல்ல என்பது பன்மை, ஸோ இதுதான் ஆன்சர்.
அடுத்து 55வது கேள்வி, சரியான தொடரை தேர்வு செய்க. எது கரெக்டான தொடர்னு கண்டுபிடிக்கணும். மாடுகள் மேய்ந்தனன் வந்திருக்கணும், ஸோ தவறு. பறவைகள் பறந்தனன் வந்திருக்கணும், ஸோ தவறு. மரம் வளர்ந்ததுன்னு வந்திருக்கணும், தவறு. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, இது கரெக்டு. அடுத்து 56வது கேள்வி, பிழை அற்ற தொடரை கண்டறிக. எது பிழை இல்லையோ அதான் கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்கும்னா குறுந்தொகையில் இந்த மகடு அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். பழைய சமச்சீர் புத்தகத்தில் 10வது புத்தகத்தில் நீங்கள் வந்து 10வது இயலில் வந்து பார்த்துருப்பீங்க. மகடு ஓடிலை அந்த மாதிரி இன்னமும் வரும். ஸோ மகடு வந்தாள் என்பது தான் கரெக்டு. பெண் வந்தாள் என்பது தான் இங்கே பிழையற்ற தொடர். அடுத்தது 57வது கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த பாடல் வரியில் வரக்கூடிய கேளிர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. கேளிர் அப்படின்னு பார்த்தோடனே உடனே உறவினர் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ விடை பகைவர் என்பது தான் கரெக்டு. கேளிர்னா உறவினர், அப்போ எதிர்ச்சொல் பகைவர் என்பது கரெக்டு. அடுத்து 58வது கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. இதை எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கிடைக்கும். நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணுன்னா ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே அவங்களுடைய லிங்க் தான் கிடைக்கும். கவர்மெண்ட்டே மெட்டீரியல் விட்டுருக்காங்க, அதில் இந்த கண்டென்ட்டு இருக்கிறது. அங்கிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக் பத்தாது, வெளி சோர்ஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கா அப்படின்னா பறவை, நெடில் கா அப்படின்னா தராசு, தே அப்படின்னா கொள்ளுகை, நீ அப்படின்னா உறுதி. அப்போ இங்கே விடை டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 59வது கேள்வி, வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு என்ன? பேச்சு வழக்கில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோங்க, வேர்வைன்னு சொல்ல மாட்டோம், வியர்வைன்னு சொல்ல மாட்டோம், வேர்க்குருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். வேர்க்குரு இப்படி தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இந்த ரூ தான் போடுவோம். ஸோ இதுதான் பேச்சு வழக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 60வது கேள்வி, காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர். இதெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரில. இதுக்கான பதில் புட்டகம் என்பது சரி, புட்டகம். 61வது கேள்வி, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர். இதற்கான பதில் புன்கண்ணீர் என்பது கரெக்டு. ஆனால் 2 சுழி இன் வரணும். அதாவது எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு புன்கண்ணீர்னு தெரியும், ஆனால் 2 சுழி இன் வருமா 3 சுழி இன் வருமானு நமக்கு டவுட் வரும். ஸோ 2 சுழி இன் போட்டால் தான் கரெக்டு. அடுத்து 62வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை, இந்த அனுராகம் அப்படின்னா ஒத்த காதல், ஏனம் அப்படின்னா மான், இந்த ஏனம் அப்படின்னா பாவம். அப்போ விடை 4, 3, 2, 1 இதுதான் கரெக்டு. அடுத்தது 63வது கேள்வி, அப்பாவி என்னும் சொல் பிழை எனில், இது வந்து தப்பான், அந்த சொல்லின் திருத்த சொல்லை கண்டறிக. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அற்ப பாவிங்கிறது தான் கரெக்டு. அற்ப பாவி தான் அற்பாவியாக மாறி இருக்கு, சரிங்களா? அப்படி தான் கரெக்டு. அடுத்து 64வது கேள்வி, இளஞ்சி என்ற சொல் எந்த மொழி சொல் என்று கண்டறிக. ஆடா பாவிகளா, இது வந்து தமிழ் மொழி சொல்லுங்க. எங்கே இருக்கும்னா 9ஆம் வகுப்பில் நீர்நிலைகளை பற்றி ஒரு பாடம் இருக்கும் இல்லையா, அதிலே கொடுத்துருப்பாங்க. இளஞ்சி என்பது தமிழ் சொல் தான். 65வது கேள்வி, சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் அப்படின்னா என்ன? உத்தமம் அப்படின்னா இதுக்கு வந்து சரியான ஆன்சர் தெரியல, ஒருவேளை இதாக இருக்கலாம், உலகத்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றமாக இருக்கலாம். ஸோ இதை ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 66வது கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக. எது சரியான தமிழ் சொல்லுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பொத்தான் என்பது தான் சரியான தமிழ் சொல், பொத்தான். அடுத்து 67வது கேள்வி, மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. இது எங்கே இருக்குன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. இது நான்மணி கடிகையில் இடம்பெற்றிருக்கு, நான்மணி கடிகை. அடுத்து 68வது கேள்வி, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து பழைய சமச்சீர் புத்தகங்க. இதுக்கான பதில் முதுமொழி காஞ்சி என்பது கரெக்டு. இந்த 2 கேள்வியுமே பழைய சமச்சீர் புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 69வது கேள்வி, ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்ன? ஏலாதியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் கொல்லாமை. இதுவும் வந்து பழைய சமச்சீர் புத்தகம்தான்.
10ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பழைய சமச்சீர் புத்தகத்தையும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. கண்டிப்பாக படிக்க வேண்டும். அடுத்து 70வது கேள்வியை பாருங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இந்த சங்கச் செய்யுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக. இது எங்கே இருக்குன்னா, இது வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. 7th இருக்குதுங்க. ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்தது 71வது கேள்வி. பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. பிளாகர் அப்படின்னா வலைப்பதிவர். பிளாகர்னா வலைப்பதிவர். அடுத்து 72வது கேள்வி. பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது பிறமொழி சொல்லுன்னு கண்டுபிடிக்கணும். விடை நிறைவு அப்படிங்கிறது தமிழ் சொல், வெளியீடும் தமிழ் சொல், ஒழுங்கும் தமிழ் சொல், வாடகை என்பது தான் பிறமொழி சொல். இதெல்லாம் எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குங்க, கொடுத்துருக்காங்க. எந்த மொழி சொல் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பழைய புக்கை படிச்சிருந்தா ஆன்சர் போட்டிருக்கலாம். அடுத்து 73வது கேள்வி. பொருளறிந்து பொறுத்துக. இதுக்கான பதில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னுடைய கெஸ்ஸிங் எது கரெக்டாக இருக்கலாம்னா, ஓதுதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல், மொழிதல் அப்படின்னா பலர் அறிய சொல்லுதல், விளம்புதல்னா காதில் மெல்ல சொல்லுதல், உளறுதல்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இது வந்து டவுட்டான ஒரு வினா தான். அடுத்தது 74வது கேள்வி. பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை எதற்கு ஆகாது. அட பாவிகளா, இதெல்லாம் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியல. விடை மாமனுக்கு ஆகாது. இப்படியெல்லாம் கேள்வி எடுத்தால் என்ன பண்ணுறது? அது கேள்வி பொறுத்துக. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏதான் ஆன்சர். அடுத்தது 76வது கேள்வி. சரியான திருக்குறளை கண்டறிக. திருக்குறள்னு தான் கேட்டிருக்காங்க, ஆனால் எப்படி கேட்டிருக்காங்க தெரியுங்களா? அதாவது சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, திருக்குறளை படிக்கும் பொழுது அதை சரியான முறையில் படித்து வச்சிருக்க வேண்டியதும் அவசியம். இங்கே விடை சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இதுதான் கரெக்டு. அடுத்து 77வது கேள்வி. செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. எது செய்யப்பாட்டு வினை தொடர்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடை தை கொண்டாட பெற்றது என்பதுதான் செய்யப்பாட்டு வினைத்தொடர். அடுத்து 78வது கேள்வி. குமணன் நடந்தான் இந்த தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக. இதுக்கான பதில் தன்வினை என்பது கரெக்டு, தன்வினை. அடுத்து 79வது கேள்வி. உறுதிக்கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. உறுதிக்கூற்று ஆ, ஓ, ஏ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினா குறியிட வேண்டும். கரெக்டு, இது வந்து வினா எழுத்துக்கள். காரணம் ஏனெனில் இவை வினாச்சொற்கள். ஸோ இரண்டுமே சரிதான். அப்போ உறுதிக்கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்தது 80வது கேள்வி. பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற்குறியீடு எது? பிறை குறியை உள்ளடக்க பயன்படுத்தப்படும் நிறுத்தற்குறியீடு. இதற்கான பதில் பகர அடைப்புக்குறி, பகர அடைப்புக்குறி. அடுத்து 81வது கேள்வி. தேவநேய பாவாணர் கூட்டுக்கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? கிளவினா சொல் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது, வார்த்தை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. இதுக்கான பதில் ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடித்தல். அடுத்து 82வது கேள்வி. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இந்த தொடரில் ஒரு பொருட் பன்மொழி என்ன? ஒரே பொருள் தரக்கூடிய பல மொழிகளை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓங்கி உயர்ந்து அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே பொருளை தரக்கூடியது. இதுதான் ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து 83வது கேள்வி. இரு பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. இதுக்கான பதில் கருத்து அப்படின்னா கோபித்து சினந்து, கிராய் அப்படின்னா கடுஞ்சேற்று நிலம் பொற்கரடு, கோரல் அப்படின்னா கொள்ளல் கோளிலைத்தல், உரையல் அப்படின்னா பிணக்கு மாறுபாடு. ஸோ இங்கே விடை டி தான் ஆன்சர். அடுத்து 84வது கேள்வி. பொறுத்துக. இலக்கணத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் டஃப்பான வினாதாங்க. விடையை பார்க்கலாங்களா? கடற்கரை சாலைன்னா கடற்கரையின் கண் செல்லும் சாலை. ஸோ விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்?
இது வந்து 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கை தான் வரும். புதுமனை புகுவிழான்னா புகுமனையில் புதுவிழா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை தொகை வரும். சரிங்களா? இங்கே வந்து இந்த டைப்பிங் மிஸ்டேக்குங்க. இதெல்லாம் ஒன்று. சரிங்களா? அடுத்து உரிமை குரல்னா உரிமைக்கு கொடுக்கும் குரல். ஸோ இது 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை. பருத்தி துணினா பருத்தியை கொண்டு செய்யப்பட்ட துணி. இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். சரிங்களா? அது ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 85வது கேள்வி. பொருள் அறிக. குறில்மானா என்ன, நெடில்மானா என்ன? இதுக்கான பதில் 6ஆம் வகுப்புலேயே கொடுத்துருப்பாங்க. மா அப்படின்னா வண்டை குறிக்கும், வண்டு இயமன் ரெண்டுமே வரும். சரிங்களா? அடுத்து 86வது கேள்வி. நகர 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 வேறுபாட்டில் பொறுத்துக. இதுக்கான பதில் அந்நாள் அப்படின்னா அவள், உண்ணல் அப்படின்னா நினைத்தல், முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில், எந்நாள்னா என்று சொன்னால் அர்த்தம். ஸோ இங்கே விடை டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 87வது கேள்வி. சொல் என்னும் சொல்லின் வினையாளையும் பெயரை கண்டறிக. இது வந்து தப்பான ஒரு வினாங்க. இங்கே வந்து வினையாளையும் பெயரே இல்லை. சொல்லாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர், சொல்லா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், சொல்லிய வராது, சொல்லுகின்ற வராது. ஸோ இங்கே வந்து இந்த வினாவே தவறு. இந்த வினா கண்டிப்பாக தவறு. அடுத்து 88வது கேள்வி. அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரெச்சத்தை குறிக்கிறது? அறியாத பையன் அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். அடுத்து 89வது கேள்வி. சிறிய கடிதம் ஸ்கூல் புக்லேயே இருக்குங்க. இதுவும் குறிப்பு பெயரெச்சம்தான். 90வது கேள்வி. ஆங்கில சொல்லை கண்டறிக. எது ஆங்கில சொல்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வந்திருக்கு. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பில் கண்டிப்பாக இருக்குது. அங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் உயில் என்பது ஆங்கில சொல். அடுத்து 91வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், கரெக்டு. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல், கரெக்டு. அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர். திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தம் எலும்பும் இப்படி தான் வரணும். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர், கரெக்டு. அப்போ இங்கே தவறானது 3 மட்டும் தவறானது. அடுத்து 92வது கேள்வி. அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? அன்னைக்கே விட்டுறணும் அப்படின்னு எதை சொல்கிறாரு? வினை பகை என்றிரண்டின் எச்சம், இந்த ரெண்டையுமே அன்றைக்கே விட்டுறணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்து 93வது கேள்வி. கிளைஞரை அளக்கும் கோல் எது? கிளைஞர்னா என்ன? உறவினருங்க. உறவினர், நண்பர் அப்படி கூட வச்சுக்கலாம். உறவினர், நண்பர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு துன்பம் வரும்பொழுது தான் யார் நண்பன் யார் பகைவன் தெரியும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 94வது கேள்வி. கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். இது கரெக்டு. இயேசு காவியம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். தவறு. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இது கரெக்டு. அப்போ 1, 3 மட்டும் சரி. எங்கே இருக்குது? டி தான் ஆன்சர். அடுத்து 95வது கேள்வி. வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகளை அறிக. ஸோ இது வந்து 6ஆம் வகுப்புலேருந்தே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தாங்க. தமிழ் தெரியும், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. ஸோ எல்லாமே கரெக்டு. அடுத்து 96வது கேள்வி. தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரில, எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரில. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணி போட வேண்டியதுதான். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் இது மட்டும் தான் வர வாய்ப்பு இருக்குது. நேட்ரிக் ஹெரிசன் அப்படின்னா மணல் தொடுவரை. ஸோ இதை வச்சு கெஸ் பண்ணி போடலாம். ஸோ இதை வச்சு போடுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இங்கே வந்து ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 97வது கேள்வி. கீழ்காணும் கலை சொற்களை பொறுத்துக்க. இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குங்க. நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், இன்டலெக்சுவல்னா அறிவாளர். ஸோ இங்கே ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. அடுத்து 98வது கேள்வி.
ஊமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆண்டிகள் மடம் கட்டியது போலனா உருவாகாத திட்டம். ஆற்றில் கரைத்த புலி போல பயனற்ற செயல். இதை வேணால் கண்டுபிடிக்கலாம். கரடி பிறை கண்டது போலனா மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல அப்படின்னா போலி. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. அடுத்து 99வது கேள்வி. நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருளை தேர்க. இதுக்கான பதில் நிலையற்ற தன்மை. அடுத்து 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட்டாருக்கும் 8 கடுக்காய். எரு கெட்டவருக்கும் 8 கடுக்காய். இளம்பிள்ளை தாய்க்கும் 8 கடுக்காய். ஸோ இந்த பழமொழி எதோடு தொடர்புடையதுன்னா, எரு கெட்டவர். எருனா என்னது? எரு என்பது மலச்சிக்கல். மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கரெக்டு. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. கரெக்டு. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும். கரெக்டு. இந்த பழமொழி வேளாண்மையை சார்ந்தது என்பது தவறு. எங்கப்பா வேளாண்மையை சார்ந்தது? ஸோ இது வந்து தவறு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசிடி இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 கொஷினையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இங்கே இருக்கிற கேள்வியில் கிட்டத்தட்ட ஒரு 60% பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்ட மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதாவது சில கொஷின் வந்து ஸ்கூல் புக் ரிலேட்டட் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு முதல் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு தான். 6லேருந்து 10 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டும். படித்தா போதும். 11th 12th போன மாதிரி தெரியல. சரி, ஓகே. அடுத்தது எக்ஸ்ட்ரா சோர்ஸு கண்டிப்பாக படிக்கணும். கலைச்சொல்லுக்கு ஸ்கூல் புக் பத்தாது. நீங்கள் வெளி சோர்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக படிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி மெட்டீரியல்லேருந்து தான் படிக்கணும். எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியல. ஊமையால் விளக்க பெறும் பொருள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழமொழியின் பொருள் அறிக எல்லாமே எக்ஸ்ட்ரா வெளி சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெளி சோர்ஸையும் நம்ம படிக்கணும். அடுத்த குரூப் 4 தேர்வுக்கு படிக்கிறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பழைய சமச்சீர் புத்தகத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மொழித்திறன் பயிற்சி எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏதாவது கேள்வி வந்து டைரெக்டாக வந்திருக்கான்னு கேட்டால் மொழித்திறன் பயிற்சியிலேருந்து டைரெக்டாக கேட்கல. அவங்க வந்து நம்ம அங்கே ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்னா அதை வச்சு நம்ம ஆன்சர் போடுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பயிற்சியை நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுவோம். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். மொழித்திறன் பயிற்சியில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பர் பற்றிய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க.